வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க பல முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் ஏன் இவ்வளவு குளறுபடிகள் நடந்துகிட்ருக்கு? டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த நியமனத்தை நியமிக்கிறதுல பல்வேறு விதமான முறைகேடுகள். தமிழகத்துடைய வெற்றி பயணம், முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பயணத்தை எப்பொழுது தொடங்க இருக்காங்க? வெற்றி பயணம் திட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 25,000 வரை ஆட்களை உடனடியாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும்? டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறது உண்மையா? டிசிசி நியமனம் இருக்குமா இல்லை இந்த நியமனம் இருக்குமான்றதை பார்க்கலாம். தமிழக போக்குவரத்து கழகத்தில் அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் முக்கியமான தகவல்களை வெளியிட போகிறாரு. டிஎன்எஸ்டிசி 2026 முக்கியமான தகவல்களை போக்குவரத்து கழகத்தில் இவர் வெளியிட இருக்காரு. என்ன அப்படின்றதெல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 28,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறது. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை தவிர ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு விதமான பணியிடங்களுடைய வேக்கன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே வெளியிட போகிறாங்க. அதுவும் இந்த 2026 முதல்வர் விஜய் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாருங்க. மக்களே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் அந்த ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவற்றை பெற்று தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். நீங்களும் ஜாயின் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இனி பழைய நியமனங்கள் அந்த டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனங்களில் பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறது. 2025 டிசிசி நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. இந்த முறைகேடுகளை தவிர்த்துட்டு புதிய நியமனங்களை நடத்தணும் அப்படின்னா நிச்சயமாக பல முக்கியமான அறிவிப்புகள் தினசரி நமக்கு வெளியாகணும். முறைகேடுகளை தவிர்த்துட்டு புதிய ஆட்களை எடுக்கிறது, புதுசாக பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் எல்லாமே வெளியிடுறது அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. புதுசாக அந்த 850 பேருக்கு பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையான்றது தெரியவில்லை. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அறிவிப்புகள் நாளுக்கு நாள் நமக்கு வந்த வண்ணம் தான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ஆகியவை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறப்போ உங்களுடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்றுக்கொண்ட பிறகு தான் கண்டக்டர் லைசன்ஸு கொடுப்பாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 2025 பெண்டிங் லிஸ்ட்டில் வேகன்சிஸ் எல்லாமே விரைவில் எழுத போகிறாங்க. டிசிசி நியமனங்கள் 2026 இருக்காது. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.